ஆனா சந்தையில ஒரு டாப்பான கிடா கொண்டு வந்திருக்கீங்கண்ணா. நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு கிடா. ஆமா. கிடா பல்லு எப்படிண்ணே? கிடா பல்லு சேர்ந்துட்டு பல்லு கிடா சேர்ந்துட்டு அப்படிதானே? பல்லு இப்பதான் சேர்ந்துருக்கா முதல்ல சேர்ந்துட்டுங்களா? இல்ல கரெக்டா 4 வருஷம் ஆகுது. இந்த கரெக்டா 4 வருஷம் ஆகுது. சரி ஓகேண்ணே. என்ன வேலை சொல்லுங்க அந்த கிடா? இது வந்து 32 ரூபா சொல்லுங்க. எவ்வளவு பையன் விடுவீங்க? 28 29 ரூபா விட்டுருவோம். 29 விட்டுற வேண்டிதான். சரி ஆட்டு இது வாங்கிட்டு போலாமா? ஆட்டுக்கு அழகா வாங்கிட்டு போலாம். எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஆட்டுல போட்டா? இது ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். குட்டி ஜம்மு இருக்கணும்ண்ணே. குட்டி சூப்பர் நல்ல ஜம்மு இருக்கண்ணே. நல்ல சூப்பர் குட்டிண்ணே. நல்ல கலர் என்னண்ணே? நல்ல புளியம்பூர் கலர் அப்படிதானே? நல்ல சந்தையில டாப்பான கிடா இதான் உங்களுக்குண்ணே. சரி ஓகேண்ணே. ஜம்முன்னு ஒரு சூப்பர் கொடியாடு 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? 2 ஒண்ணு கிடா மாதிரி ஒண்ணு பொட்டை மாதிரி. ஆடு பல்லு எப்படிங்கயா? ஆடு முக்கா பல்லு இருக்கு. என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 14 ரூபா சொன்னாரா 12 ரூபா வாங்கிட்டு 12 ரூபாய். எந்த ஊர் போகுதுங்கயா? கோவலசமுத்திரம் போகுது. வீட்டுல ஆடு கிடக்கு அப்படிதானே? ஆமா, அங்க ஆடு என்னென்ன இறலாம் கொடுத்து வளர்ப்பிய? இது அவுத்திக்கீரை பில்லு வாழைத்தோட்டம் கிடக்கு. இந்த மாதிரி கொடுத்து வளர்ப்பிய? நம்ம இந்த 12,000 எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியுங்க? 12,000 நம்ம எடுக்கணும்னா எப்படி ஒரு வருஷம் ஆயிரம். ஒரு வருஷம் ஆயிரம் வளர்த்துட்டு. சரிங்க. அப்புறம் ஒரு ஜமுனாபாரி அப்படிதானே? ஜமுனாபாரி கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பல்லு எப்படி ரொம்ப ஸ்பீடா இருக்கு உங்களுக்கு? 4 பல்லு ரொம்ப ஸ்பீடா இருக்கு. என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. அங்க ஃபுல்லா என்ன உங்கள்ட்ட ஆடு என்ன ஆடு இருக்கு? அது கேரளா அந்த ஜமுனாபாரி ஆடு தான். கேரளா ஆடு தான் வச்சிருக்கீங்க. அதனால இந்த கிடா வாங்கிட்டு போறீங்கன்னா இந்த கிடா எப்படி செலக்ஷன் பண்ணீங்க? எத்தனை கிடா வந்துருச்சு இந்த மாதிரி? அதுல சூட்டிப்பா இருந்துச்சு. ஆட்டுக்கு நல்லா இருக்கும்னா குட்டி நல்லா தரமா இருக்கும் சொல்லி வாங்கியாச்சுன்னா என்ன வேலை சொன்னாங்க? இது 34 ரூபா சொன்னாங்க. 34 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 24 முடிச்சிருக்கீங்களோ? சரிங்க பிரதர். சரிங்க. எந்த ஊர் போகுது? பிகேபுரம் போகுது. சரி. கொடியாட்டு மாதிரி. ஆமா. ஜம்மு நல்லா கொடியாட்டு மாதிரி நல்ல நீளமான மாதிரி. கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கும். 3 மாசம் குட்டியா இருக்கும். இற கடிக்கூடிய குட்டி தான். இற கடிக்கூடிய குட்டி தான். நல்ல வெள்ளை போற வெள்ளையும் கருப்பு சேர்ந்தது. ஆமா. குட்டி என்ன வேலை சொல்லுவீங்க? 4 ரூபாய் சொல்லுதேன். 4 ரூபா சொல்லுவீங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 3 ரூபா 3000 ரூபா கொடுத்துருவோம். 3 ரூபா 3000 கொடுத்த வேண்டியதான். கொடுக்கலாம். சொட்டை வர இருக்குண்ணே. ஆமா. சொட்டை வர இருக்கு. எவ்வளவு கேள்வி இருக்குங்கயா? எவ்வளவு கேள்வி இருக்கு? 3 ரூபாய்க்கு கேட்காங்க. கூட 1000 தான் விட்டு வேண்டியதான். கூட 1000 தான் விட்டு 500 தான் விட்டுருவேன். ரெண்டமான கருங்கிட்ட ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பல்லு எப்படி ஆனாச்சு? பல்லு 2 பல்லு. பல்லு 2 பல்லு. என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? கொடைக்கு. கொடை இப்போ வார வெள்ளிக்கிழமை இப்பமே வாங்கியாச்சு. ஆமா. கருப்பு கிடா வரத்து எப்படி இருக்கீங்க சந்தையில? கருப்பு கிடா வரத்து இருக்கு. அந்த விலை அதிகமா இருக்கு. விலை அதிகமா இருக்குண்ணா. இந்த கிடா எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? இந்த கிடா 16,500 சொன்னாங்க. 16,500 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிய? 12. நீ எவ்வளவு மதிச்சு அந்த கிடா பார்த்த உடனே? ஒரு சந்தையில ஒரு சூப்பரான ஆடு, நல்ல சூப்பர் ஆடா வாங்கிட்டு போறீங்க. நல்ல கொடியாடு அப்படிதான். கொடியாடு கிராஸ் ஒன்று வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி பல்லு சேர்ந்துட்டு. ஆனா ஆடு நிறமாசம் செனையா? எத்தனை மாசம் செனை இருக்கும்? நிறமாசம் 1.5 மாசத்துல ஈனும். 1.5 மாசத்துல ஈனிரும். என்ன வேலை சொன்னாங்க? என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 11 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 8,700 முடிச்சிருக்கேன். 8,700 அடிச்சு பேசிட்டியே? அடிச்சு பேசியாச்சு. எந்த ஊர் போதானாச்சு? ஆனா மீராங்குளம் போகுது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் வட்டம். மீராங்குளத்துக்கு போகுது. சரி ஓகே. எல்லாரும் குட்டி ஆடு வாங்குவாங்க, நீங்க செனையாடு வாங்குறீங்க. காரணம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பதற்கு தான் நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு 7-8 குட்டி கிடக்கு. சரி அதோட இதோட கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆடு கொஞ்சம் பெரிய ஆடு. அதனால சரி ஓகே. ஒரு கொடியாட்டு குட்டி 2 வாங்கிட்டு போறீங்க. 2 கிடாமரியா பொம்மரியா? ரெண்டுமே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குது? 4 மாசம் குட்டியா இருக்கும். என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? வழக்கத்தான் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போதானாச்சு? பொரியக்குளம் போகுது. என்ன வேலை சொன்னாம என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? சரி 8,700 வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பிய? 4-5 மாசம். என்னென்ன இறலாம் கொடுப்பீங்க? வேப்பங்குளம் தான் கொடுப்பீங்க. சரிங்க. 2 நாட்டு கிடா வாங்கிட்டு போறீங்க. ஜம்முன் இருக்கு. 2 கிடா எத்தனை மாசம் கிடா இருக்கும்ண்ணே? ஒரு வருஷம் கிட்டாவா இருக்கும். என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஒரு ஃபங்க்ஷன் தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. இந்த 2 கிடா ஃபர்ஸ்ட் என்ன வேலை சொன்னாவா? நீங்க எவ்வளவு மதிச்சு இந்த கிடா? 2 18 ரூபா மதிச்சிய 2 சேர்த்து. ஆனா அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 26 சொன்னா. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 21,500 முடிச்சிருக்கு. சரி ஓகேண்ணா. வச்சிருக்கீங்க அப்படிதானே? 3 எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 3மே 1.5 மாசம் குட்டி. என்ன வேலை சொல்லி? 3 7 ரூபா சொல்லி. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 6 கொடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும்ண்ணே. பால் கொடுக்கணும். எத்தனை மாசம் பால் கொடுக்கணும்ண்ணே? 1.5 மாசம் கொடுக்கணும். 1.5 மாசம் கொடுக்கணும். 1.5 மாசம் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்ண்ணே. 1.5 மாசம் கண்டிப்பா கொடுக்கணும். சரி. இது பொட்டு அதான். அது நாடு 2 இருக்குண்ணே. அது வந்து இந்த ராக்குட்டின்னு சொல்லுவாங்க. ராக்குட்டி என்னன்னா அந்த கலரு. சரி. கரும்பொட்டு உங்க நம்ம வடக்குள்ள குட்டி. சரி ஓகே.
எல்லாமே கொடியாடு தானே? ஊரு கொடியாடு தான். கொடியாடு எல்லாம் பல்லு எப்படி? பல்லா 6 பல்லு 4 பல்லு தான். 4 பல்லு தான். எல்லாம் இளம் ஆடு தான் உங்களுக்கு? எல்லாம் ஆடுதான். இளம் ஆடு தான். இளஞ்சனம் தானே எல்லாமே? எல்லாமே இளைஞர் தான். இளஞ்சனம் தான். ஆமா. ஆடு எப்படி விலையில எப்படி சொல்லுதியே? ஆடுலாம் விலையெல்லாம் 11 இருக்கும். 11 கரண்டா கொடுத்துட வேண்டியதான். சராசரி எல்லாமே நல்ல நல்ல ஆடா வச்சிருக்கீங்க. நல்ல ஆடு. எல்லா கலரும் இருக்கு உங்களுக்கு? எல்லா கலர் இருக்கு. பிள்ளைப்பூரு, கரும்பூரு, செவலை ஆடு, எல்லா ஆடு கிடைக்கும். எல்லா ஆடு கிடைக்கும். வேலையாடு மேய்க்கிறவங்க பட்டியா போட்டாட்ட. ஓ எல்லாம் வேலையாடு. மேய்க்கக்கூடிய ஆடு தானே? மேய்ச்சல் ஆடு தான். ஆடு தான். மேய்க்கிற ஆடு தான். வந்தா வாங்கிக்கலாம். அந்த அழகா வாங்கிக்கலாம். நமக்கு எந்த ஊரு? இந்த ஆட்டுக்காரன் தான் ஒரு பிள்ளைய கூட்டி போய் ஆடை பட்டியா போட்டான். இந்த ஆட்டுக்காரன் அந்த இருக்கல அந்த ஆட்டுக்காரன் மார்க்கெட்ல எங்க பாப்போம். அதான் நல்ல இந்த ஆட்டுக்காரன் தான் ஒரு பிள்ளைய கூட்டி போயிட்டான். கூட்டி போயிட்டு ஆடை பட்டியா போட ஒண்ணுக்காம ஆயிட்டாம இருக்கேன். ஒண்ணுக்காம எலும்பு தான் இருக்கு. எலும்பு தான் இருக்கு இந்த ஆட்டுக்காரன். ஒன்னே வச்சு தருமர். ஆமா. சரிங்க. கண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. சரி 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 சரி. ஆடு ஒண்ணுக்காம வாங்கி கொடுத்தாரு. சரிங்க சரிங்க கொண்டாடுவோம். சரிங்க நல்லா கூட்டி போயிட்டான். கூட்டு போனோம் இந்த ஆளே காணும். ஆளே காணல. அட்ரஸ் சரிங்க சரிங்க சரிங்க. ஆமா ஆடு ஏச்சாச்சு. சரிங்க. ஆமாப்பா அவன் வந்தா நீ பாத்துக்க வேண்டியதான். வந்தா பாக்க வேண்டியா. வரலாம் வித்துருவோம். வித்துருவிய? இது மேய்க்க முடியாது நம்மள. வித்துற வேண்டியதான். வித்துற வேண்டியா. சரிங்க. வித்து வேலை ஜம்முன்னு ஒரு கிட்டா. எத்தனை பல்லு இந்த கிடா? இது 2 பல்லு. 2 பல்லு கிடாவா? என்ன விலை மக்கா சொல்லுதா? இது கிடா 13 ரூபா சொல்லுதே. இந்த கிடா 13 ரூபா சொல்ல? 13 ரூபா சொல்ல. 20 ரூபா சொல்ல. இது 13 ரூபா சொல்ல. இது எவ்வளவு ஃபைனலா விடுவே? இது ஃபைனலா 12 ரூபா. 12 ரூபா. 1000 குறைச்சு கொடுக்கலாம். இது எவ்வளவு கொடுப்போம் மக்கா? இது 17 லாம் கொடுக்கலாம். 17 கொடுத்துடலாம். சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லாம போகுது. சரி மக்கா சரி மக்கா சரி. ஒரு கொடியாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க. சுத்தமான செங்கடா ஒண்ணு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? அது எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் அந்த குட்டி? 4 மாசம் இருக்கும். 4 மாசம் குட்டியா இருக்கும். என்ன விலை சொன்னாவோ என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 10 ரூபா சொன்னா. 10 ரூபா சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 7 ரூபா. 7 ரூபா முடிச்சிருக்கீங்க. இந்த கொடியாடு எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 7 ரூபா சொன்னாங்க. 4,500. 4,500. கிடாமரியா பொம்மரியா? ரெண்டுமே கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி தான். எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் வளர்ப்பீங்க. என்னென்ன யாரா குடிப்பீங்க? சோல்நாத்து புல்லு தான். புல்லு வேற? புண்ணாக்கு தவிடு கொடுப்பீங்க. சரி வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணா. ஜம்முன்னு மரி என்ன மரிண்ணே? பொம்மரி. சரிண்ணா சரிண்ணா. என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 6,500 சொன்னாங்க. 5,200 வாங்கிட்டு போறீங்க. எந்த ரூபாய் தானாச்சு? முன்னீர்பழம் போகுது. சரி எதனால பொடி குட்டி வாங்குறீங்க? பெரிய ஆடு வாங்க கொடியாடு வாங்கிருக்கீங்க? அதனால வாங்கியாச்சு. சரி ஓகே ஓகே. சந்தையில நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு செம்பரி கிடா ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. கிட்டா பல்லு எப்படி என்னாச்சு? 2 பல்லு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ணாச்சி? திருநெல்வேலி பேட்டையில இருந்து வரீங்க. என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? குருவானுக்காண்டி இப்ப வாங்கியாச்சு. நீ எவ்வளவு நாள் இருக்கு குருவானுக்கு? இன்னும் 2 மாசம். 2 மாசம் இருக்கு. எதனால இப்பவே வாங்கி வளர்க்குறீங்க ஐயா? அது நம்ம கைனால கொஞ்சம் வளர்த்து கொடுக்கணும். அதனால நம்ம பெரும்பாலும் எல்லாரும் 1 வருஷம் வளர்ப்பாங்க. நமக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்ச நாளே கிடைக்கும். அது வரை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிருக்கீங்க. சரிங்க. அது எத்தனை பல்லு? 2 பல்லு தான். எல்லாம் கிட்டாதான். கிட்டா வரது எப்படி இருக்கீங்கயா? இந்த சந்தையில நல்லா இருக்கு. என்ன வேலை சொன்னாவ? 25 ரூபா சொன்னாப்ல. 25 ரூபா சொன்னாவ. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 18,500. 18,500. பரவாயில்ல. ஓரளவு தரம் கரெக்டான விலையா இல்ல கூடுதல் விலையா? இல்ல இது நியாயமான ரேட்டு. சரிங்க 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 சரி. செங்குட்டி சுத்தமான செங்குட்டி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா? கோயிலுக்கு. கோயில் கூட இப்போ நாளைக்கு. என்ன வேலை சொன்னாவோ என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 4,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. ரொம்ப விலை கூடுதலுங்களா கம்மிங்களா? கூடுதல். எவ்வளவு கூடுதல் நினைக்கீங்க? 1000 ரூபா கூட. சுத்தமான கொடியாட்டு கிட்ட அப்படிதானே? செவல பொருள் ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிச்சது. என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க? 10 ரூபாய்க்கு. 10,000. இதை வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா இல்ல எப்படி? கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சரி வாங்கிட்டு போறீங்க. 3 எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? இது ஒரு 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டியா இருக்கும். நாட்டு குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க. நாட்டு குட்டி. ஆமா. எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கய்யா? மேலச்செவல். எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? இது ஒரு 10 மாசம் வளர்ப்போம். 10 மாசம் வளர்ப்பீங்க. பக்ரீத் கணக்கு பண்ணி வளர்ப்பு இப்போ நார்மலா வளர்ப்பீங்களா? வயல பக்ரீத் கணக்கு வளர்ப்பீங்க. என்னென்ன இறலாம் கொடுப்பீங்க? இது நாங்க அத்திக்கீரை, சோளநாத்து வேற, மேய்ச்சல். இது அரிசி போடுவோம். அரிசி கொஞ்சம் போட்டுக்கிடுவீங்க. இந்த மாதிரி வளர்த்து எப்போது இப்படிதான் வளர்ப்பீங்க அப்படிதானே? 10 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? ஒரு 17-18 போகும். ஒரு கிடாவே 17-18 போகும். சரிங்க சரி. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? வெள்ளூர்ல இருந்து வரீங்க. ஆமா. என்ன பர்பஸா இந்த கிடா வாங்கிருக்கீங்கண்ணே? எதுக்காண்டி வாங்கிருக்கீங்க கிடா? இது கோயிலுக்காண்டி. கிடா பல் போடாததா? அது எனக்கு புரியலையே. அதுல பாக்கல. என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? இப்ப இது 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? நான் 13 ரூபா தான் பேசி முடிச்சேன். 13 ரூபாய்க்கு தான் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. 15 ரூபா சொல்லி 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி ஓகே.